சம்போ சிவசம்போ ஏகம் சிவம் சிவார்ப்பணம். மாப்பிள்ள, எதுக்கு தேங்காய் உடைக்கிறோம்? மாங்காய் உடைக்கிறது இல்லை, பூசணிக்காய் உடைக்கிறது இல்லை, தேங்காய் உடைக்கிறோம். ஏன்னா தேங்காய் தன்னை சுற்றி காந்தப்புலம் வெளியேறாத மாதிரி தேங்காய் ஓட்டுக்குள்ளே உருவான நீர் பூமியின் ஓட்டத்தில் அது தன்னைத்தானே நிலைநிறுத்துறதுனால உள்ள ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் காந்தப்புலம் கதிர்வீச்சு உள்ளே இருக்குது. அது நாம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உருவங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சை ஒத்ததாக இருக்குது. சதுர்முக யோகத்தில் கட்டப்பட்ட கனசதுரமான கட்டடத்துக்குள்ள மையத்தில் இருக்கிற பூஜா வடிவ மூர்த்திகளுக்கு மேலே கோயில் கலசத்திலிருந்து கீழே ஒரு ஓட்டை இருக்கும். அதில் ஒரு பச்சை இரும்பு கம்பி ஒன்று வச்சுருப்பாங்க, கடப்பாறை கம்பி மாதிரி. இது உள்ள ஸ்டோரான காந்தப்புலம் வெளியே நிற்கிற பக்தர்களுக்கு கொடுக்குறக்காக காட்டன் திரை, அது கரண்ட்டை கடத்தாது, ஒளி அலைகளை வெளியே விடாது. அதுக்காக காட்டன் துணி திரவோட்டு மூடி உள்ள அலங்காரம் பண்ணி உனக்குள்ளே இருக்கிற இறைவன் உனக்கு வெளியே இருக்கிற இந்த உருவத்தில் ஒளி வடிவாக இருக்கிறான் அப்படின்னு அந்த ஒளி வடிவத்தை கண்டு ஒளி வெளிச்சத்திலையும் வரக்கூடிய கதிர்வீச்சையும் உணர்ந்து வாங்கி இறைவனனை பூஜித்து அனுபூதி அடையணுங்கிறதுக்காகத்தான் தீபமேற்றி தேங்காய் உள்ளே உடைக்கும் போது இருக்கிற காந்தப்புலத்துக்குள்ளே கலப்பிட்டு திரையை விளக்கி வெங்கலமணி அடித்து தீபாவனை காட்டும்போது உள்ளே இருக்கிற சிவசக்தி வெளியே வருது. அது வெளியே எப்படி வருதுன்னா, நீங்கள் சயின்ஸ் புக்கில் அறிவியல் புக்கிலலாம் போட்டு பார்ப்பாருங்க. பூமியுடைய காந்தப்புலம் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் தான் வெளியே வரும். நம்ம உடம்பு தலை வடக்கு, பாதம் தெற்கு. அந்த பூமியில் எப்படி தெற்கு வடக்காக வர்ற அந்த ஒளி அலைகள் நீள்வட்ட பாதையில் வரும், அது மாதிரி தான் கோயில் வரும். நீங்கள் சாமி கோயிலை ஒட்டி விவிஐபின்னு நிலவை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒளி அலை, அந்த சிவசக்தி உங்களை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிலவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற விஐபி வேலையை விட்டுருங்க, அது வேண்டாம். சம்பவம் உங்களுடைய விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறது சமுதாயம் நீங்கள் நேர்மையாவோ நேர்மை இல்லாமலோ எப்படியோ உங்களிடம் சேர்ந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு பொருளை வச்சு பொருளின் அளவை வச்சு உங்களை மதிக்கிறதா பொய் வேஷம் போடுது. அதனால நீங்கள் விஐபி. இன்றைக்கி இருக்கிற விஐபி எல்லாமே குணத்தால் விஐபியா பொருளால் விஐபியானா பொருளால் இருக்கிறதா விஐபி. உண்மையிலேயே அந்த பொருள் கோயிலுக்கு 1 லட்ச ரூபா செலவுன்னு நம்மளால் செலவு பண்ண முடியாது. அவங்க செலவுன தகுதியாக இருக்கிறாங்க, அதனால் விஐபி. ஆனாலும் அவங்க அங்கே நிற்கிற நேரம் மட்டும் அவங்க அந்த ஒளியாற்றலை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். முதல்ல ஒளியாற்றல் வாங்க அந்த சிவசக்தியை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு நம்ம உடம்பை பக்குவப்படுத்தியிருக்கணும். அப்புறம் உயிரை பக்குவப்படுத்தியிருக்கணும். அப்புறம் இந்த உடல் உயிர் போக இது சவம், இந்த சவத்துக்குள்ளே இருக்கிற உயிர் போக இன்னொன்று இருக்குது ஆன்மா. அந்த ஆத்மா அதாவது ஸ்துலாதேகம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இப்போது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா தலை நீ இல்லை, எனக்கு வயிறு வலிக்குது அப்போ வயிறு நீ இல்லை, அப்போ நீ யார்? அந்த நீ யாருங்கிற கேள்வி தான் மாப்பிள்ளை ஆன்மீக தேடல். ஓகே, எல்லா வேஷம் போடணும். பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கணும், பையனுக்கு அப்பனாக இருக்கணும், மருமகளுக்கு மாமனாராக இருக்கணும், அண்ணனுக்கு தம்பியாக இருக்கணும், தம்பிக்கு அண்ணனாக இருக்கணும், ஊருக்குள்ளே முருகனாக இருக்கணும், ஆறாருக்கு பங்காளிக்கு கோடிவள்ளிக்காரனுக்கு கோடிவள்ளியாக இருக்கணும், மாமச்சின்னாக இருக்கணும், மாமச்சின்னாக இருக்கணும். எல்லா வேஷமும் போட்டு தான் ஆகணும், போடாமல் வாழ முடியாது. ஆனால் நீங்கள் போடுறது வேஷம் அப்படிங்கிற புரிதலோடு போட்டிங்கன்னா அது மேலே ஒட்டிக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ சொல்ல வந்தது வேறு, இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது வேறு. நாம் ஏன் வரம் வாங்க முடியல? கொடுக்காத வர கோயிலுக்கு ஏன் போயிட்டே இருக்கிறோம்?
சாமி வரம் கொடுக்கல. 50 வருஷமாக மகாலயத்தில் கூப்பிட்டு மகாலயத்தில் கண்ணே திறக்கலை, என் மேலே பார்க்கவே ஆனால் போயிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் போகிறீங்க? உங்களுக்கு வேறு மார்க்கம் தெரியல, அதனால் போகிறீங்க. கோயில் ஒரு மார்க்கம், ஆத்ம தேடல் இன்னொரு மார்க்கம். எந்த மார்க்கம் உங்களுக்கு சூட் ஆகுமோ அதையே நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். எங்கிட்ட நேராக கேட்குறக்கு கூச்சப்பட்டுட்டு ஃபோனில் கேட்குற ஆளுங்க இருக்கானுங்க. சின்ன வயசு பசங்களாம் மாமா மாமான்னு நேராக கேட்குறவங்க இருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களுக்கான சமுதாய கட்டமைப்பிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டு அம்மா அப்பாவெல்லாம் புதைச்சிட்டு பையன் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரம்பேத்திக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் போக முடியும். எல்லா பரதேசிக்கும் எல்லா அடியாருக்கும் தன்னை உவந்து சிவனுக்கு அடியவன் ஆக்கியவன் சிவனடியார். தன்னை சிவத்தொண்டுக்கு ஒப்படைத்தவன் தொண்டன். பரத்தில் தனக்குள் வைத்து சிவனை தேடுபவன் பரதேசி. தன் நாசி வழியே உள்புகுந்து உள்ளிருக்கும் சிவனோடு கலக்க முயற்சி செய்யக்கூடியவன் தன்னாசி. சிவனேசி, தன்னாசி, பரதேசி, அடியார், தொண்டர் எல்லாருமே ஒரே கூட்டம்தான், சிவப்பைத்திய கூட்டம். நாம் நம்முடைய வாழ்விலிருந்து விடுபட்டு இனி பிறக்காத நிலை அடையிறதுக்கான முயற்சி எடுக்கணும். உங்கள் நிலைக்கு நீங்கள் தான் காரணம். ஒன்றை அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளாத போது அந்த ஒன்று நம்மிடம் வந்திருந்தால் அது பின்னர் நம்மை விட்டு போகும். உண்ட சோறும் கொண்ட செயலும் நம்மை விட்டு போகும். உள்முக பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த உடம்பு நாமல்ல, இந்த உயிரும் நாமல்ல, இந்த ரெண்டும் போக ஒன்று இருக்குது, ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தொடர்ந்து பிறப்பெடுக்குது. அது ஒவ்வொரு பிறப்புலையும் தன்னை சிவனை நோக்கி நகர்த்துது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது செல்லெல்லாம் தூர போட்டுட்டு புருஷன் முண்டாட்டி உட்காந்து எதிர்த்தாப்புல உட்காருங்க. எதிர்த்தாப்புல உட்கார்ந்தோம்னா சண்டை வரும்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, இல்லைன்னா வேறு ரூமில் உட்காருங்க. நாக்க மேல்முகமாக உள்முகமாக மடக்கி அண்ணாக்கில் முட்டை வச்சு உள்ளே காற்று இழுத்திங்கன்னா அப்படி இழுத்திங்கன்னா நாக்கு மேலே முட்டிக்கும். அண்ணாக்கில் சிந்தனையை நிறுத்தி நிதான சுவாசம் செஞ்சால் அண்ணாக்கு ஒட்டி இருக்கிற இடத்துலேருந்து இந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற ஞானல் வரைக்கும் ஒரு சின்ன காந்தப்புலம் ஓடும். அதன் மூலியமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, 7 ஜென்மம், 7 கடல், 7 கன்னிமார், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. 7 ஜென்மம், இதெல்லாம் அந்த 7ன்னு சொல்கிற அந்த 7ங்கிற எண்ணு. ஓம் நமச்சிவாய சொல்கிறா, அரகரா ஓ அரகர அரகர அரகரோ, ஓம் நமச்சிவாயா, முருகா, எல்லாமே ஃப்ரீக்குவன்சி. இந்த ஃப்ரீக்குவன்சி நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்குள்ளே இருக்கிற இறையாற்றில் தொட்டு தட்டி எழுப்புற மாதிரியான சவுண்டு தான். அந்த சவுண்ட் எல்லாமே வாய் விட்டு சொல்லணும். அது சொல்கிற கூச்சப்படுறதுனால சொல்கிறதில்ல. இந்த 7 ஜென்மங்கிறது, 7 பாவங்கிறது, 7 கடலுங்கிறது, வள்ளலார் சொன்ன 7 வண்ணத்திரைகள் எல்லாமே 2 காதுக்கு மத்தியில் உச்சிக்கு கீழே இருக்குது. பிரம்ம மோட்சம் அடைகிற அதாவது மண்ட வழியாக உயிர் போட விவேகானந்தர் மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பிரம்ம மோட்சம்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு கேப் இருக்குது, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அங்கே ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி குழந்தையாக இருக்கிறப்போ கர்ப்பப்பைக்குள் இருக்கிறப்ப அது சுரக்குது. அப்போ மண்டையோட கேப் விட்டு விலகி இருக்குது. பிறப்புக்காக பிறக்கிறப்ப தலை அமுத்தின
குலையிற மாதிரி இருக்குது. அப்போ குழந்தை தாய் வயிற்றில் சுவாசிக்கிறதில்லை. அப்போ அது பிண்டமாக தான் இருக்குது. அப்போ அந்த ஞானசுரபி வேலை செஞ்சு அந்த குழந்தையை காப்பாற்றுது, இறைத்தன்மையோடு வச்சுருக்குது. குழந்தை பிறந்த 1 வருஷம் ஆனால் தான் மனசுன்னு ஒன்று வருது. அந்த மனசு வந்தால் தான் அந்த சிசு வளர்ந்து மனித ஆத்மா உள்ளே பூந்தால் தான் மனம் வருது. சிந்தனை மனமெல்லாம் வரக்கு 1 வருஷம் ஆகுது. அதனால தான் ஜோசியர் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் எழுதுறதில்லை. ஜாதகம் கருமுட்டையை உயிர்த்துளி போய் தொலைக்கிறப்ப ஏற்பட்ட கணக்கு தான் கர்ப்பகால கணக்கு. எடுத்து கீழே குழந்தையை குளிக்கும்போது வெளியிலிருந்து உள்ளே போகிற ஓங்காரமான காற்று உள்ளே போகிற நொடி தான் ஜனனம். அந்த அப்போ பூமி மேலே என்னென்ன கிரகங்களுடைய கதிர்வீச்சு இருக்குது, நாம் அச்சரேகை தீக்கிரகையில் எங்கே இருக்கிறோம் அதை கணிச்சு எழுதுனா தான் அந்த குழந்தை கர்ப்பகால கணக்கும் இந்த சுவாச கணக்கும் போட்டு எழுத தெரிஞ்ச ஜோசிகாரன் இருந்து எழுந்தினா தான் ஜாதகம் பேசும். இப்போ இருக்கிற ஜாதகம் பூரா யாரோ போட்டு வச்சு சாஃப்ட்வேர் வச்சு எழுதுகிறாங்க. இப்போ இருக்கிற ஜாதகம் பொய். அதுக்காக நீங்கள் பெருசெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டியதில்லை. சாமி கும்பிட்டு எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். இந்த 7 நிலை இருக்கிற ஞானமடைந்தவன் ஞானாத்மா, அவன் ஞானமடைஞ்ச பெரிய ஞானவான் எல்லாமே என்னென்னா விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நிலை அடைகிறது பிராப்தத்திலே அடையலாம். 7 அந்த படிப்படியாக போய் 7ஆம் நிலை அடைஞ்சும் அடையலாம். அந்த ஒவ்வொரு திரையும் விலகி கடைசி 6வது திரை விலகி 7வது திரை விலகும்போது நமக்குள் இருக்கிற சிவனோடு நாம் நம்மளை தொடர்புபடுத்தி கொள்ள முடியும். வெளியில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் நமக்குள்ளே இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் கூட நாம் ஒரு கனெக்ட் ஏற்படுத்த முடியும். ஆனால் அந்த நிலை சித்த நிலை. என்ன நட்சத்திரத்தில் என்ன நேரத்தில் என்ன நட்சத்திரத்தில் என்ன கிழமைக்கு நான் இறக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆத்மா தன் உடம்புல சவத்திலிருந்து தன் சிவத்தை பிரிச்சுட்டு வெளியே போகுதோ அதுதான் சீவஜமாதி. சீவஜமாதி தான் தன்னுடைய மனித வாழ்விலேயே உச்சபட்சமான சிவனோட ஐக்கியமாரனுடைய உச்சம். எல்லா நிலையும் அந்த சொன்ன நாள் இறக்க முடியாது. பழனியில் இருக்கிற அழுக்கு சாமியார் சொன்ன நாளில் இருக்கலை, அவர் ஜீவசமாதி அடையலை. அந்த நிலைக்கு முயற்சி செஞ்சார், முடியலை. அந்த நிலையை அடையிறதுக்கு எல்லோரும் சித்து வழியில் இருக்கிற எல்லோரும் முயற்சி செய்கிறாங்க. சில பேர் அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க, கூடுக்கிற யாருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். பெரும்பான்மையாக தெரியாது. அதனால தான் காவியை கட்டி செத்தாலே சிவலிங்கம் வைக்கிற காரணம், அவர் சித்து நிலை அடைஞ்சாரா இல்லையா, ஜீவசமாதி அடைஞ்சாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சித்து நிலை அடைஞ்சிருப்பார். சித்து நிலைங்கிறது வானத்தில் பறக்கிறது இல்லை. ஒருவனுடைய மனதில் இருக்கிற சிவ ஆற்றலை புரிஞ்சுட்டு அந்த கை விரல்கள் மூலியமாக இந்த பிரம்மத்தில் ஒரு திருநீர் வச்சு விடும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படும், ஒரு வைப்ரேட் ஏற்படும். அந்த வைப்ரேட் ஏற்படுத்தக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட வந்துட்டாலே நம்ம சித்தநிலை அடைஞ்சாச்சு. இயல்பாக எப்பவும் போலவே இருக்கலாம். நீங்கள் காவி கட்டணும்னு அவசியம் இல்லை, கடுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. வேணாலும் போட்டுக்கலாம், ஆடலாம், பாடலாம், குடும்பத்துக்கூடயே இருக்கலாம். ஆனாலும் சித்தநிலையில் இருக்க முடியும். ஊரோடு ஒத்து வாழ்னு சொன்னது இதுதான். கடமை விட்டு போட்டு வான்னு எந்த இடத்துலையும் எந்த சித்தர்களும் சொல்லலை. அரசனாக இருந்தாலும் அவன் ஆண்டி கூட போகையில் அரசாட்சி திறந்துட்டு தான் போக முடியும். இப்போ நாமெல்லாம் என்ன இந்த நிலை 7 நிலை அடையிறதுக்கு நீங்கள் தினமும் சம்மணம் போட்டு எப்படி உட்கார முடியுமோ அப்படி உட்காருங்க. உட்கார முடியல சேரில் உட்காருங்க. கையை 2ஐயும் கோர்த்துக்குங்க. காலை ஒன்று மேலே ஒன்று போட்டுக்குங்க. எந்த காலை வேணாலும் எது மேலே வேணாலும் போட்டுக்குங்க. கையை கோர்த்துக்குங்க. இப்படி கோர்க்கிறதா, புத்தர் வச்ச மாதிரி வைக்கிறதா, திருவள்ளுவர் வச்ச மாதிரி எப்படி சௌகரியமாக அப்படி வச்சுக்குங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற பழைய கோபுரத்தில் இருக்கிற சிலைகளை பாருங்கள். அது எல்லாமே ஆத்ம தேடலில் உட்கார்ற நிலை போட்டிருப்பேன். நிறைய இடங்களில் இங்கே ஒரு தண்டம் வச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க, இங்கே தண்டம் வச்சுருப்பாங்க, சமணங்கால் போட்டிருப்பாங்க, உயர் மண்டி போட்டிருப்பாங்க, ஒரு சைடு ஒரு தூக்கி பொம்பளை உட்கார மாதிரி உட்காந்துருப்பாங்க. எந்த நிலையும் தவறான நிலை இல்லை. ஏன்னா உள்முக பயணத்துக்கு இந்த உடம்பு ஒரு கருவி. இந்த கருவி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் உள்முக பயணம் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்ஸை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வண்டி ஓடும். நாக்கு உள்முகமாக மடிச்சுக்குங்க. அமைதியாக உட்காந்துங்க. 5 நிமிஷம் 6 கூட பேசாமல் இருங்க. செல்லுகள் ஒன்றும் பேச வேண்டாம். வீட்டுக்காரிகிட்ட சொல்லிடுங்க, உங்கள் புருஷன்கிட்ட சொல்லிடுங்க, இந்த 5 நிமிஷம் விட்டுருங்க, நின்றுட்டு உட்காருங்க. அலாரம் வைங்க 5 நிமிஷம் போதும்.
ஒரு 10 நாள் 5 நிமிஷம், அப்புறம் 6 நிமிஷம் பண்ணுங்க. இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும். என்னை கேட்குறக்கு கூச்சமாக இருந்தால் கேட்க வேண்டாம், இல்லை கேட்கலாம், வேறு யாரும் சொல்கிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னை கூப்பிடுங்க, நான் அல்லது என்னை கூப்பிடுங்க, நான் தாராளமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தர்றேன். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த பிறப்பை முடிச்சிடணுங்கிற வைராகியத்தோடு வாழ்ந்தோம்னா நம்ம இந்த பிறப்பிலேருந்து தாண்டி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் பிறந்து எத்தனை பிறப்பு எடுத்தோமோன்னு எத்தனை பிறப்பு எடுக்க போகிறோமோ எந்த கழிபிறக்கமும் யார் மேலேயும் வேண்டாம். ஒரு உயிர் இன்னொரு உயிரை தின்னு தான் வாழுது. அதனால் நீங்கள் அதை தின்னா பாவமா இதை தின்னா பாவமானு எந்த இது நினைக்க வேண்டியதே இல்லை. பாலை குடித்தா அது பசு நம்மளுக்காக கொடுக்குது, கண்ணுக்குடிக்காக சுரக்குது, அதை நாம் எடுத்துக்கிறோம். நெல்லிலேருந்து பயிர்லேருந்து பழங்கள்லேருந்து எந்த பழங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது எல்லாம் எல்லா உயிரும் சாப்பிடுது. பழத்தை தின்னாதான் அதுக்கு நம்ம கொட்டையை எடுத்துக்கணும், அது போட்டால் கேரளா இருக்கிற பிளாக்கொட்டி இங்கே எப்படி வரும்? பழம் நம்ம கொடுத்தா தான் வரும். அப்போ தான் அந்த விதை இங்கே உளுந்து முளைக்கும். விதை பரவலுக்காக ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வாழுது. எல்லா விலங்குகளும் அடுத்த விலங்குக்கு உதவி செய்கிறது. இந்த உணவுச் சங்கிலியில் எல்லா உயிரினங்களுக்கும் உதவி செய்யாத ஒரே இனம் நம்ம மனித இனம்தான். ஆனால் நமக்கு பிடிக்கிறத சாப்பிட்லாம். இப்போ அசைவம் சாப்பிட்றவங்க யாருமே ஞானம் அடைஞ்சது இல்லையா? ஞானம் அடைஞ்சிருக்காங்க. புத்த மதத்தில் இருந்தவங்க ஞானம் அடைஞ்சிருக்காங்க, இஸ்லாம் மதத்தில் இருந்தவங்க ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஜைன மதத்தில் இருந்தவங்க ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. எந்த உயிரியுமே கொல்ல மாட்டேன்னு ஒரு ஆள் சொல்கிற ஜைன மதத்தில் அவங்க சாப்பிட்றது என்ன? யோசனை பண்ணுங்க. தேங்காய், தென்னை மரத்தினுடைய குட்டி தென்னை மரம், வித்து நெத்து, விதை வித்து, வித்துக்குள்ள இருக்கிற நெத்து, அதனுடைய குஞ்சு குட்டி, அதனுடைய தொடர்புடைய வித்து, விதையிலேருந்து வர்ற வித்து தானே நாற்று. அது என்னது? அதனுடைய தாய் தானே. மரத்தினுடைய மாங்காய் மரத்தினுடைய குழந்தை யார்? மாங்காய் தான். தேங்காய் மரத்தினுடைய குழந்தை யார்? தேங்காய் தான். மனுஷனோட குழந்தை யார்? மனுஷன் குழந்தை தான். மாட்டினோட குழந்தை யார்? மாட்டு குழந்தை தான். எல்லா குழந்தைகளும் உயிரோடு இருக்கிற மாதிரி, எல்லா விலங்குகளும் உயிரோடு இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருளும் படைப்பிலேயே ஒரு உயிர் இன்னொரு உயிரை தின்னு தான் வாழணுங்கிறனால ஓரறிவு உயிரை சாப்பிட்டா நமக்கு தெரியறது இல்லை. நம்மளுக்கு பக்கமாக இருக்கிற 5 4 உயிராக இருந்தால் அந்த ஆடு மாடு மீனெல்லாம் பிடிச்சா ரத்தம் வருது. அதனால் கொஞ்சம் சாப்பிட்ற சங்கடமாக இருக்குது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்லலை. கட்டாயப்பட்டு எதையும் விட வேண்டியது இல்லை. கட்டாயப்பட்டு எதையும் நீங்கள் உள்ளே சேர்த்திக்க வேண்டியதில்லை. விரும்பி விட்டால் அது விரதம். கட்டாயத்தில் விட்டால் பட்டினி. அது மாதிரி உணவுப் பொருள் எல்லாமே ஒன்றுன்னா வேண்டாம் நம்ம வயசுக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் நீங்களாக ஒதுக்கி வைக்கலாமே ஒழிய உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் உங்கிறத தான் உங்கணும், நீங்கள் சாப்பிட்றது தான் சாப்பிடணும், நீங்கள் பேசுகிறது தான் பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. அந்த ஆத்மாவுடைய பிறவி பயனை கலைக்கிறதுக்காக வந்திருக்குது. விதி வெளியே நம்ம கூட சேர்ந்துருக்குது. அது நம்ம கட்டாயப்படுத்தினீங்கன்னா அதை கட்டாயப்படுத்தின பாவத்தை சேர்ந்து நம்ம மறுபடியும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அவங்க நம்ம அனுசரிச்சுக்கிறாங்க, நமக்கு சாப்பாடு போடுறாங்க, நல்லதை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அது நல்லதா சரியா 4 பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த ஸ்டேஜில் தாண்டியாச்சு. 4 பேர் நான் சொன்ன அந்த 4 பேர் நாளையும் சொல்ல தான் செய்வேன். நாளை ஏற்றுக்கு தயாராக தான் இருக்கணும். வேறு என்ன பண்ண போகிறீங்க? யாரை திருத்த போகிறீங்க? நாமளே திருந்த வேண்டி இருக்குது. நாம் யார் திருத்த போகிறோம்? எப்படி உணர்வது? சிவனை உணர்றதுக்கு நீங்கள் வலிமையான சிவ ஆற்றலை தேடினா தான் உணர முடியும். மேம்போக்காலாம் உணர முடியாது. நீங்கள் மேல்மனம் தாண்டி இடமனம் தாண்டி அடிமனம் வரைக்கும் சிவத்தேடலை கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் சிவ யோகியாக ஆக முடியும். மேம்போக்கா போயிட்டு 10 கோயிலுக்கு போயிட்டு ஒத்தக்கால் நின்றுட்டு சலாம் அடிச்சுட்டு பட்டையை போட்டு சிவசிவா ராமா நீ பாரு நான் பாரு முருகா பாரு விநாயகர் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள் வழிபாடுங்கிறது கடவுளை அடைவதற்கான வாசல். கோயில் நீங்கள் இறைவனை உணர்வதற்கான ஒரு வாசல். அந்த வாசல்லேருந்து தாண்டி நீங்கள் உள்ளே போனாதான் ஆத்மா இறைவனை உணர முடியும். நீங்கள் வெளியின்னு கும்பிட்டு வர்றதுனால நான் அதுக்குன்னு கோயிலுக்குள்ளே போய் கதவு இருக்கான்னு பார்க்காதீங்க. அந்த கோயில் செட்டப் எக்யூப்மெண்ட்ஸு ஒரு கேட் உங்களுக்கு. அதை தாண்டி நீங்கள் உள்ளே போனாதான் அடுத்த ஸ்டெப் அறைய முடியும்னு சொல்ல வர்றேன்.
அதை தேடுதலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பந்த வாசல் கட்டுப்பட்டுருப்பீங்க. அதுலேருந்து வெளியே வரணும். யாரும் நமக்காக படைக்கப்பட்டவங்க இல்லை. பந்தம்ங்கிறது நம்மளை படைச்ச அம்மா அப்பா நாம் ஒடிச்ச புள்ள வயனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே பேரம் பேத்திக்கு சேர்த்தி வந்து சொத்து சேர்த்த வேண்டிய கட்டாயம் ஐயனுக்கு இல்லை. புண்ணியத்தையும் சேர்த்த முடியாது, சொத்தையும் சேர்த்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிட்டு போகுது. நீங்கள் காசு செல்வப்பித்து செல்வம் காசுன்னு அலைஞ்சு அந்த காசை பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை எனக்கு வேணும், இந்த புள்ள மையனுக்கு வேணும், பேரன் பேத்துக்கு ரைட்டு. உங்கள் கண்ணு முன்னாடியே ஆட்டம் போட்டு அழிச்சு என்ன பண்ணி போடுவீங்க? அழியும். அது அடுத்தடுத்துக்கு போகத்தான் செய்யும். கடவுளுக்கும் காசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா கடவுள் ஆத்ம தேடலுக்காகத்தான் நம்மளை படைச்சி விட்ருக்குறான். நீங்கள் படைத்த பொருள் தான் காசு. நீங்கள் உடம்பை கரெக்டாக வச்சுக்காதனால வர நோய்க்கும், நீங்கள் கண்டதுன்னு வரக்கூடிய நோய்க்கும், நீங்கள் உடம்புக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காம பனிக்குட்டியாட்ட படுத்துட்டு இருந்தால் வர நோய்க்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம்? கடவுளை ஒவ்வொருத்தரும் கம்பவுண்டர் மாதிரி இருந்து ஊசி போட்டு மாத்திரை கொடுப்பாரா? ஒவ்வொருத்தர் வாங்குற கடனை வந்து கட்டுவாரா? உங்கள்கிட்ட சொத்து வந்து சேர்ந்ததுன்னா அந்த சொத்தை பராமரிக்கிற அறிவும் ஆற்றலும் பொறுமையும் அறிவும் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களை ஒரு ஏமாத்திட்டு கொண்டு போக தான் செய்வான். அதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? ஏன் எனக்கு காசு வரல? உங்களுக்கு காசை சேர்த்துறதுக்கான சூட்சுமம் தெரியல, அதனால் காசு உங்கள்கிட்ட வரல. கடவுளை ஒருத்தர்கிட்டையும் காசு சேர்த்துற சொல்லி கொடுக்குறத வேலையா? அவர் என்ன கேசியரா, கம்பவுண்டரா, உங்களுக்கு கேஸெல்லாம் முடிச்சு கொடுக்குற வக்கீலா? கேஸ் எப்படி ஏற்படுது? யாரோ ஒருத்தர் நீங்கள் ஏமாத்துறீங்க, அல்லது யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்துறா, அதுக்கு கேஸ் வருது. ஒரு துரோகத்தில் கேஸ் வருது. தெரியுது நடக்கலாம். அது எப்படி வேணாலும் நடக்கலாம். நீங்கள் ஒருத்தனை ஏமாற்றி கேஸ் வரலாம், ஒருத்தன் உங்களை ஏமாற்றி கேஸ் வரலாம். நீங்கள் ஒருத்தனை உங்களை ஏமாத்துறான்னா அவன் ஏமாத்தலை. ஒரு மனிதனை சரியாக கணித்து அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் தவறாக கணித்து தவறான மனிதன்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. அவன் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான். அது அவன் தவறு இல்லை. சம்போ சிவசம்போ. மாப்பிள்ள உங்களை ஒருத்தனை ஏமாத்துறான்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் காரணம்ங்கிற. அவனை உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், உங்கள் சொத்தை காப்பாற்றி கொடுக்கணும், நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவன் அடிமையாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல. இந்த சொத்து, பாசம், பந்தம், பொண்டாட்டி பந்தம், புள்ள பந்தம், ஐம்பூதங்களும் பந்தம்தான். நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாமே ஆகாயம் வரைக்கும் பந்தம்தான். இந்த 5 பூதங்களும் ஐம்பூதங்களும் சேர்ந்துதான் நம்ம உடம்புக்குள்ளே இந்த சடலத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது, இந்த உயிரை உருவாக்கி கொடுத்துருக்குது. உயிர் நிலச்சி நிற்கிறதுக்கு இந்த பஞ்சபூதம் 5ம் வேணுங்கிறனால பஞ்சபூதங்களா, பஞ்ச மூர்த்திகளாக, பஞ்சலிங்கங்களாக அங்கங்கே வச்சுருக்குறாங்க. ஒன்று நெருப்பு கூடியது திருவண்ணாமலை, அது மாதிரி தண்ணி கூடியது திருவனைக்காவல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்தந்த இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிச்சி அந்தந்த தெய்வங்களை வச்சுருக்குறாங்க. அதுக்கு செல்ஃப் ஜெனரேட்டிங்கில் அங்கே தொடர்ந்து தன்னைத்தானே ஒளி ஏற்றி கொண்டு நம்ம போகிற சிவனடியார்களுக்கு சிவமோட்சத்தை கொடுத்துட்ருக்குறாரு. நீங்கள் போய் நின்று நிதானமாக அனுபவிச்சுட்டு சுற்றி சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிவமோட்சம் கிடைக்கும். இருக்கிற அனைவரும், இந்த பேச்சை கேட்குற அனைவரும் சிவமோட்சம் அடையணுங்கிறத என்னுடைய ஆசை. சம்போ சிவசம்போ, ஏகம் என் அப்பம், சிவம் சிவார்ப்பணம்.